ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி ஒரு சோகமான செய்தி. அதாவது இன்றைக்கி காலையில் நடந்த ஒரு மிகப்பெரிய சோகம் அப்படின்னே சொல்லலாம். தமிழ் சினிமாவோட மூத்த நடிகரான ராஜேஷ் இன்றைக்கி காலையில் காலமானார். இவரோட இறப்பு தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்புன்னே சொல்லலாம். நடிகர் ராஜேஷ் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் 1949ஆம் ஆண்டு டிசம்பர் 20ஆம் தேதி பிறந்தார். திண்டுக்கல், வடமதுரை, மேலநத்தம், ஆனைக்காடு, தேனி மாவட்டம் சின்னமனூர் ஆகிய இடங்களில் இவரோட கல்வி படிப்பை படித்து முடிச்சிருக்காரு. தமிழ் சினிமாவில் மூத்த நடிகரான ராஜேஷ் கன்னி பருவத்திலே அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலம் நாயகனாக அறிமுகமானவர். அதற்கு பிறகு பல்வேறு படங்களில் இவர் நடிச்சிருக்காரு. வெள்ளித்திரை நடிகர், டப்பிங் கலைஞர், எழுத்தாளர், சின்னத்திரை நடிகர் என அனைத்து துறைகளிலும் தன்னோட முத்திரையை பதித்திருக்காரு ராஜேஷ். சிறந்த குணச்சித்திர நடிகரான ராஜேஷ் தமிழ் மற்றும் மலையாள திரைப்படங்கள் மட்டுமல்ல, சீரியல்களிலும் நடித்து புகழ் பெற்றிருக்காரு. 47 ஆண்டுகளுக்கு மேலாக நடித்து வர இவர் கன்னி பருவத்திலே திரைப்படத்தில் தொடங்கி சர்கார் திரைப்படம் வரை நடிச்சிருக்காரு. ஹீரோ முதல் குணச்சித்திர வேடங்கள் வரை 150க்கும் மேற்பட்ட படங்களில் முக்கிய கதாபாத்திரங்கள் மற்றும் துணை வேடங்களில் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர் பலரோடையும் பல வெற்றி படங்கள் நடிச்சிருக்காரு. இப்படி தமிழ் சினிமாவில் மூத்த நடிகரான ராஜேஷ் உடல்நல குறைவால் இன்னைக்கு காலமானார். அவருக்கு வயது 75 அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அவரோட ராமாபுரம் வீட்டில் இருந்தபோது திடீர்னு அவருக்கு குறைந்த இரத்த அழுத்தம் ஏற்பட்டு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. இதை அடுத்து அவரை மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிற வழியில் உயிரிழந்திருக்காரு. அவரோட உடல் ராமாபுரத்தில் உள்ள அவரோட இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கு. ராஜேஷோட மறைவுக்கு தமிழ் திரையுலகினர் பலரும் அரசியல் கட்சி தலைவர்களும் தொடர்ந்து இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. இப்படி பன்முக திறன்களுக்கு சொந்தக்காரனான நடிகர் ராஜேஷோட இறப்பு தமிழ் சினிமா மட்டும் இல்லை, மலையாள சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்னே சொல்லலாம். நிறைய படங்களில் குணச்சித்திர வேடங்கள் மற்றும் கதாநாயகன் இப்படி நிறைய வேடங்களில் நடித்து மக்களை மகிழ்வித்த ஒரு கலைஞன் இன்னைக்கு இறந்தது உண்மையிலே அந்த ரசிகர்கள் எல்லாருக்கும் ரொம்ப மிகப்பெரிய ஒரு இழப்புனே தெரியலாம். நிறைய தமிழ் சினிமா ரசிகர்கள், மலையாள சினிமா ரசிகர்கள் பலரும் இவரோட இறப்புக்கு அவங்க அவங்களோட இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இப்படி பல புகழுக்கு சொந்தக்காரன நடிகர் ராஜேஷோட மறைவு உண்மையிலே தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய இழப்புனே சொல்லலாம். அவரோட ஆத்மா சாந்தியடைய எல்லாம் அல்ல இறைவனை வேண்டிப்போம்.